அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி. மே 1 உழைப்பாளர் தினத்துல நமக்கு எல்லா விஷயங்களும் உழைச்சா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா வளர்ந்து வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நேர்மையும் உண்மையும் செய்யற எந்த தொழிலுமே பாத்தீங்கன்னா நல்ல தொழில் தான். அதுல கௌரவம்லாம் எதுவும் கிடையாது. உண்மையா உழைச்சோம்னா அதுக்கேற்ற பலன் கண்டிப்பா கிடைக்கும். என்கிட்ட இருக்க விநாயகர் பாத்தீங்கன்னா இந்த குட்டி விநாயகர் தான் முதல்ல நான் கல்யாணம் பண்ணி வழிபட்ட விநாயகர் இவர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற பஞ்சமுக விநாயகர் பிள்ளையார்பட்டியில வாங்கினது. இந்த வெள்ள விநாயகர் எனக்கு இப்ப 2025 கிஃப்டா வந்தது பிறந்த நாளுக்கு. வெள்ளருக்கு விநாயகர் திருவண்ணாமலையில வாங்கினது. இந்த கோல்டன் விநாயகர் எங்க வீட்டுக்கு சாமி கும்பிட வரும்போது ஒருத்தவங்க எனக்கு கிஃப்டா கொடுத்த விநாயகர். அதுக்கப்புறம் இந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்க விநாயகர் எனக்கு கிரகப்பிரவேசத்தப்ப வந்த விநாயகர். இன்னொரு ஃப்ரேம் நேத்து நான் வந்தது அக்ஷய திருதி அன்னைக்கு. அந்த விநாயகரை நான் மாட்டியிருந்தேன். அதை காலையில ஷார்ட்ஸ்ல கூட காமிச்சிருப்பேன். அந்த விநாயகர் என் கணவருடைய பிறந்த நாளுக்கு கிஃப்டா வந்தது. இந்த கற்பக விநாயகர் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போன வருஷம் போனப்ப வாங்கின கற்பக விநாயகர். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிள்ளையாரப்பட்டி 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். இது வெற்றிவேர் விநாயகர். இந்த வெற்றிவேல் விநாயகர் பாத்தீங்கன்னா நமக்கு திருஷ்டிகளை அகற்றக்கூடியவர். இந்த மாதிரி விநாயகருடைய அம்சங்கள் நிறைந்த எல்லா ரூபங்களையும் பாத்தீங்கன்னா எனக்கு விநாயகர் வீட்டுல வந்துகிட்டே இருக்காரு. நான் சதுர்த்தியை அதை திதியை கவனிக்க ஆரம்பிச்சேன். அவரை விநாயகரை வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் விநாயகர் வருகை தானாவே என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது. நான் அதை உணர்றேன். ஸோ நீங்களும் உங்க வீட்டுல எந்த கடவுள் உங்களுக்கு தானா நீங்க நினைக்காமலே வந்திருக்காரு, அந்த மாதிரி நீங்க பூரிச்சு போன அந்த கடவுள் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வளர்பிறை சங்கடகர சதுர்த்தியில் நம்மளுடைய சங்கடங்கள்லாம் குறைஞ்சு வளர்பிறையில நல்லபடியா இன்பங்கள் நிறையணும், இன்பங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். எனக்கு பிள்ளையாருனாலே பொறி உருண்டையும் அவளும் தான் ஞாபகம் வரும். அதனால அவர் ஸ்நாக்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவர் கொடுக்கலாம். பெருசா நெய்வேத்தியம் வைக்கவே தேவையில்லை, பெருசா அலங்காரம் தேவையில்லை. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகானவர், அன்பானவர். ஓம் கணபதியே போற்றி.